பிரைஸ் பண்ணாம விட்டுறோம். அதை தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளை பிரைஸ் பண்ணினா நீ எதிர்பார்த்த காட்டிலும் அதிக காரியத்தை கர்த்தர் செஞ்சுட்டு வராம. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தாவீது 4000 பேர் அங்க துதிக்கிறவளை அந்த துதிக்கிறவள இருந்தாதான் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முடியும், அரண்மனையை கட்டி முடிக்க முடியும், எதிராக போராட்டங்களை மேற்கொள்ள முடியும், எதிராக பலவீனங்களை ஜெயிக்க முடியும், எதிராக யுத்தங்களிலே ஒரு வெற்றி அடைய முடியும் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஆமே. இன்னைக்கு துதிக்கிற குடும்பமா இருந்தீங்கன்னா, ஆமே, கர்த்தரை பிரைஸ் பண்ற பாத்திரங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல கண்ணீருக்கு, பலவீனத்துக்கு, குறைவுகளுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் நிறைவாய் மாறிடும். உன் ஆத்துமா இல்லைன்னா கூட நிறைவா பேசும். கிடைக்கலன்னா கூட அதை கர்த்தர் கொடுப்பார் என்ற அந்த வெளிச்சத்துக்குள்ள பேசும். ஆமென். நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தொழுமரத்துல கால்கள் கட்டப்பட்ட நிலையில இவங்க பாடி கடவுள்